தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்துச்சுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. பல்லடத்தில் நடந்தது இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு வாரத்துல எல்லாம் பிடிச்சாங்க, ஆலையில பிடிச்சாங்க. நீங்க குடிக்கிறது ஓகே, குடிக்கிறீங்க, யாரும் யாருக்கு தெரியற மாதிரி பயங்கரமான தண்டனையே இருக்கணுங்க. திருப்பி நீங்க குடிக்கிற தண்டனை மத்தவங்களுக்கு தெரியுதா? எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். இப்படின்னு தெரிஞ்சு அவங்க குடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். எப்ப வர்றீங்க, எங்களை பாக்குறீங்க, அதோட சரி சார். நான் சொல்லுவேன் சார். இரு தினங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே நடு இரவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு சுவாமிநாதன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்கியிருக்கிறார். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி, இந்த கொலைகளுக்கெல்லாம் தமிழக அரசே காரணம் என்றும், அருகில் காவல் நிலையம் இருந்த போதும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத காரணத்தால் கொள்ளை மற்றும் கொலை எளிதாக நடந்திருக்கிறது எனவும் கூறிய போது பதிலேதும் கூற முடியாமல் அமைச்சர் திணறி நின்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போலீஸ் நம்மளை விடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார். ஆனா இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு. சும்மா விவசாயின்னு வேணா பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர, இப்ப எங்க குடும்பம் கிடையாது. இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு, அங்க வீடு இருக்கு. என்னங்க சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு நாங்க 3 நாளா ஏதோ இந்த குடோன் இருக்க முடி பரவாயில்ல, குழந்தைகளை வச்சுட்டு நாங்க இங்க இருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு பாத்திரம் எடுக்க வழி இல்ல. அது அவங்க இன்வெஸ்டிகேஷன் வச்சிருக்காங்க, அது வந்து நான் தப்பு சொல்லல. ஆனா நினைச்சு பாருங்க, சொல்லுங்க. பல்லடத்தில் நடந்தது இல்லைன்னு சொல்ல அந்த ஒரு வாரத்துல எல்லாம் பிடிச்சாங்க, ஆலையில பிடிச்சாங்க. சார் நீங்க குடிக்கிறது ஓகே, குடிக்கிறீங்க, யாருக்கு தெரியற மாதிரி பயங்கரமான தண்டனையே இருக்கணுங்க. திருப்பி நீங்க குடிக்கிற தண்டனை மத்தவங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க. அவன் பண்றான் அப்படின்னா அவன் இருக்கிற திருடங்களுக்கு புரியணும் சார். புதுசா உருவாயிடுறாங்க, அங்கிருந்து வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க குடிக்கணும். அது எங்களுக்கு ஒரு இது குடிச்சாதான் எங்களுக்கு ஆறுதல். குடிச்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இவன் ஏன் பண்ணான், எதுக்கு, ஏன்னா வேற மோட்டிவ் இல்ல. எங்க மாமா ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து பண்ணுனா பரவாயில்ல, எந்த ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது, ஒரு ஸ்மோக்கிங் கிடையாது, போய் எதுவும் பேச மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க உண்டு வேலையுண்டுன்னு இருக்கிறவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க. இப்ப நாங்க கட்ட பஞ்சாயத்துக்கு போறோம், பக்கத்துல பிரச்சனைன்னு வந்து கொண்டிருந்தா அது நம்ம ஏத்துக்கலாங்க. ஒரு அப்பாவி 3 பேருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம். எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தருல குழந்தைய வச்சுட்டு நிக்கிறான். அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் எங்களோட ஃபீலிங் புரியுங்க சார். இவ்வளவு அவனாசி பாலத்துல ஸ்டேஷன் இருக்கு, அது ஒரு பெரிய ஜங்ஷன், காங்கி இருக்கு, ஒரு கேமரா கூட இல்ல. எது வரைக்கும் கேமரா இருக்கு சொல்லுங்க. வர்றீங்க, எங்களை பாக்குறீங்க, அதோட சரி சார். நான் சொல்லுவேன் சார். தோட்டத்துல நடந்தது கண்டுபிடிக்க முடியாது நினைச்சாங்க. அரசூர்ல இருந்து வாய்க்கால்ல வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. வாய்க்கால்ல எல்லாம் கேமரா இருக்கு, அதுவும் பார்க்கணும்ல. அதுக்கு பிறகு ஆனா எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க, பிடிச்சாச்சு. கண்டிப்பா ஆள் கிடைப்பாங்க. பாதுகாப்பு வேணும் சார். எல்லாருமே விவசாய குடும்பத்தோட விட்டு நாங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எனக்கு சொல்லுங்க. ஈடு செய்ய முடியாது இழப்பு, உங்களுக்கு ஈடு செய்ய முடியாது இழப்பு மறுக்கவே இல்ல. போலீஸுக்கு பயங்கர அவங்க என்ன இப்படின்னு தெரிஞ்சு அவங்க குடிக்கிற அளவு ஃபுல் பவர் கொடுக்கணும். அவங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண போலீஸ்னா எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் பயம் வரணுங்க சார். கண்டிப்பா யாருக்கு அந்த பயம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் பிடிச்சாங்க. ஏன்னா அவன் வாய்க்கால்ல வந்திருக்கிறான், அங்க சின்னிமலை நடந்து அதுதான் அவங்க புதர்ல வரும்போது அங்கே எங்கே கேமரா போகுது இல்லையா, ரோடுகள் இருக்குது. இப்போ அவங்கவுங்க ப்ரைவேட் நிறைய வச்சுட்டாங்க, ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. பட் அப்படியான இடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க. தேவை தோட்டத்துல எல்லாம் வரும்போது 3 பேரும் வெளியே என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியலங்க சார். நார்மல் விவசாய குடும்பம். அப்ப விவசாயிகளை எப்படிங்க சார் பாதுகாப்பா விவசாயம் பண்றது? தோட்டத்தோட நம்ம இருந்தா ஆகணும், வேலை செய்யறது பார்த்து ஆகணும், விவசாயத்தை பார்க்கறது தோட்டத்துல இருந்தா